சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். தூக்கத்துல 5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 46% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க நம்புவீங்களா? இந்தியாவுல தூக்கயின்மை அப்படின்றது ஒரு பிரச்சனையாவே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச காலகட்டமா சுகாதாரத்துறையில இருந்து அது பெரிய பிரச்சனையா ஏற்படுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்தியாவுல தூக்கயின்மை அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனையை தாண்டி இப்போ சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆய்வுகள்லையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல சுமார் 20,000 பேருக்கு மேற்பட்டவங்க கிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 46% மக்கள் தூக்கத்துல பாதிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல 23% பேர் 4 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் கவலைக்கடன் அடைவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டுல சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இந்த ஆண்டு அதிக பேர் தூக்கத்தால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆய்வுகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 42% பேர் 6 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் கருதப்பட்டிருக்கு. தூக்கம் தடைப்படுவதற்கு 70% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நள்ளிரவுல கழிப்பறை செல்வதும் மற்றும் ஒழுங்கான கால அட்டவணை இல்லாததுதான் காரணம் அப்படின்ற மாதிரியும் ஆய்வுகளும் மருத்துவ ஆய்வாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா 97% மக்கள் ஐடி ஊழியர்களாக இருக்காங்க. அதுலயும் தூங்க போறதுக்கு முன்னாடி கணினி மற்றும் செல்போனை மிக அதிகமா பயன்படுத்துவதால தான் தூக்கயின்மை குறைபடுது அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டிருக்கு. போதிய தூக்கம் இல்லாவிட்டா உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல மட்டும் சுமார் 5.2 லட்சம் கோடி பேர் மூச்சு திணறலால தூக்கத்துல இறந்திருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு 18 முதல் 45 வயதிற்கு மேற்பட்டவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக தூங்க வேண்டும் அப்படின்னு ஆய்வுகளும் மற்றும் மருத்துவ ஆய்வாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு யாரெல்லாம் நைட்டு தூங்காம மொபைல் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.